சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷம், தந்தை வழி பித்ருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசி, ராசியின் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கார். இந்த மாசம் முடிகிற வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்கார். அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்போ ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தால் ஏதாவது வழியில உங்களுக்கு லாபம் வந்தே தீரணும், பண வரவு உண்டு.
ஆசைகள் நிறைவேறும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். 6-11 தொடர்பு ஏற்படுதுன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல வேலை வாய்ப்புகள் ஏதாவது மாறலாம்னு அமைப்பு இருந்ததுன்னா, அப்படி மாறினீங்கன்னா 11ங்கிறது பெரிய லாபம். அப்ப பெரிய லாபம், எதிர்பார்த்த லாபத்தை விட நல்ல வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, நோய்க்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல மருந்துகள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அரசு கவர்மெண்ட் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சூழல்கள், அல்லது அதுல போய் எக்ஸாம் எழுதுறது, அவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் இந்த மாசம் விருச்சிகத்துக்கு அருமையாக இருக்கும். அடுத்தது குரு. குரு என்னதான் போய் 8ஆம் வீட்டுல மறைந்தாலும் கூட 2ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு அவர் யாருன்னா 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக 5ல நிக்கிறார். அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக முயற்சிகள் கை கூடும். இந்த காலகட்டங்கள நவம்பர் வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் அமைஞ்சு வரும். நிம்மதி இருக்கு, கொஞ்சம் மனசை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் செய்யறது, குழந்தைகள் ரீதியாக மனம் சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்கிறப்போ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், மாத்திரம் நினைச்சீங்கன்னா ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா நவம்பருக்கு மேல செய்வது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்கிறார் 29ஆம் தேதி வரைக்கும். அப்ப 7 கூட 9ல போயிருந்தா நல்ல வரன்கள் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடுறது, ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மனைவி சொத்து, கணவர் சொத்து, அல்லது மனைவி பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்கள், கணவர் பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்கள், இதெல்லாமே இந்த மாதம் 9ஆம் இடம் தொடர்பு ஏற்படுறதெல்லாம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே பாருங்க 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் விரயம் பண்றதோ, அல்லது அதனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதோ, அதனால கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 9ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்ப 8 கூட 9ஆம் வீட்டுல இருந்தா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், அதே போல பாத்தீங்கன்னா 8, 9 தொடர்பு அப்படின்னாலே ரகசியங்கள் தெரிய வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியே வர்றது, தேவையில்லாத கெட்ட பேர்ல வெளியே போறது, உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு போறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில 11ங்கிறது லாபம், 8ங்கிறது திடீர் வருமானம். அப்போ 11, 8 தொடர்பு ஏற்பட்டு 9ல இருக்கும்போது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. இப்போ 14ஆம் தேதிக்கு மேல புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார், கேதுவோட சேரப்போகிறார். அப்போ அதற்கு மேல கொஞ்சம் லாபங்கள் பெருசா எதிர்பார்க்காதீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு போங்க. திடீர்னு கொண்டு போய் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏதாவது பண விஷயங்கள், லாபங்கள் விஷயமாக இருந்தா கொஞ்சம் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை என்று செய்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர், தொழிலை கொடுக்கக்கூடியவர், கர்மாவை கொடுக்கக்கூடியவர். உங்க கர்மஸ்தானமே எல்லாருக்குமே 10ஆம் இடம் தான். அப்போ உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் தான். அப்ப அவரு கேதுவோட சேர்ந்து நிற்கிறார் இந்த காலகட்டங்கள்ல. அப்ப 10 கூடியவர் 10ல இருந்துன்னா தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் ரீதியாக நிறைய அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஏன்னா கூட இருக்கிறது கேது. கேது ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். தொழில் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், அடுத்த விஷயத்தை எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கேது கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அப்ப சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் தடைகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக அடுத்ததுக்கு உண்டான விஷயத்த காட்டி கொடுத்துருவார். உங்க ஜாதத்துல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு, கடுமையான பித்ரு தோஷத்தையும் தந்தை வழி தோஷத்தையும் சொல்லும். அப்ப இந்த காலகட்டங்கள் அவரே கர்மஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இப்ப போய் நீங்க திதி கொடுக்கறது, தர்மம் பண்றது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்கள் உடையும். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகமே. விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் செயல்படாது. தந்தை ஸ்தானம், தந்தையினுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. பூர்வீக சம்பந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் அதை விட்டு வெளியே வந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது விருச்சிகத்தின் அமைப்பு. பட் அதற்குண்டான ஏதாவது நீங்க செய்யாம இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருக்கிறது, இந்த பித்திருதோஷ நிவர்த்தி எல்லாம் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்களாவது வர்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் பலமாக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி அதை விட 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 28ஆம் தேதி வரைக்கும்
உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும் பணவரவு உள்ள மாதமாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.